விதிகளுக்கு உட்பட்டு கொண்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க விதிகள் என்னன்னா, நீங்க ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைஞ்சா அதுக்கு ஒட்டனா மாதிரி எந்த ஏரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சுத்தி பள்ளிக்கூடங்கள், குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் வாழ்ற இடங்கள் மினிமம் 250 இருந்து 500 மீட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஆனா இப்ப அமைய இருக்கிற இந்த கோரடி நிலத்தை பார்த்தா அதுக்கு சுற்றிலும் ஒட்டனா மாதிரியே ஒரு ஏரி இருக்கு. இப்ப ஒரு ஃபேக்டரி வரதுன்னா கண்டிப்பா அந்த ஃபேக்டரி நீரும் தேவைப்படும், அந்த ஃபேக்டரியில இருந்து நீர் வெளியே போகும். இப்ப ஒட்டனா மாதிரி அந்த ஏரியை அசுத்தம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த ஏரியை பயன்படுத்துற அந்த தண்ணீர் பயன்படுத்துற மக்கள் எங்க போவாங்க? ஒரே ஒரு சின்ன உதாரணம் தாங்க. ஒரு கழிவு சுத்திகரிப்பு வந்துச்சுனே வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் சுத்தி இருக்க மக்கள் தினம் தூக்கம் இல்லாம இருக்கணுமா? என்ன எங்க டிட்டர்மின் ஆகும், என்ன கேஸ் லீவ் ஆகும், எங்க வேஸ்டேஜ் வரும், எந்த கேஸ் வெளியே வரும், அங்க மக்கள் பாதிப்படைவாங்க சொல்லிட்டு பயத்தோட வாழணும்னு அரசாங்கம் எதிர்பார்க்கிறாங்களா? அதுதான் எங்களோட கேள்வி. இப்படி சூழ்நிலை இப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நாங்க கோரிக்கையா வச்சாச்சு. எப்பவுமே ஒரு கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் கம்பல்சரியா ஒரு படிவம் வாங்கணும். அதாவது